டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் உருமாற்றம். ஒரு நாள் இயேசு தன்னுடைய சீடர்களான பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான், இந்த 3 சீடர்களோடு தாபோர் மலைக்கு போயிருக்காரு. அங்க ஜெபித்துட்டு இருக்கிறப்போ திடீரென இயேசுவின் தோற்றம் மாறியிருக்கு. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்திருக்கு. அவருடைய ஆடைகள் பனியை விட வெண்ணிற நிறத்துல ஒளிர்ந்திருக்கு. பழைய ஏற்பாட்டின் 2 முக்கிய நபர்களான ஏலியா மற்றும் மோசே தோன்றி இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்திருக்காங்க. இதை பார்த்த பேதுரு, ஆண்டவரே, நாம் இங்கு இருப்பது நல்லது, 3 கூடாரங்கள் அமைக்கவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ ஒளிமயமான ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்திருக்கு. மேகத்திலிருந்து, இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் அப்படிங்கிற குரல் கேட்டிருக்கு. இந்த குரலை கேட்டதும் சீடர்கள் பயந்து தரையில விழுந்திருக்காங்க. இயேசு அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் அப்படின்னு ஆறுதல் படுத்தியிருக்காரு. இந்த உருமாற்ற நிகழ்வு இயேசு சாதாரண மனிதர் அல்ல, இறைமகன், உலகின் மீட்பர் அப்படிங்கறத அவர்களுக்கு உணர்த்தியிருக்கு. கூடவே இயேசு அனுபவிக்க போகும் சிலுவை பாடுகள் மற்றும் உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ள இந்த அனுபவம் அவர்களுக்கு வல்லமை அளித்திருக்கு. கிழக்கு திருச்சபையில 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஆகஸ்ட் 6ஆம் நாள் உருமாற்ற பெருவிழா கொண்டாடப்பட்டு வருது. அது அப்படியே மேற்கத்திய திருச்சபைக்கும் மாறியிருக்கு. 1456ல திருத்தந்தை 3ஆம் கலிஸ்துஸ் அவர்கள் பெல்கிரேட் போர்ல கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றதற்கு நன்றி கூறும் விதமா ஆகஸ்ட் 6ஆம் நாள் உலகம் முழுக்க உள்ள கத்தோலிக்க திருச்சபையில உருமாற்ற பெருவிழா கொண்டாட அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 6th, டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் ஜீசஸ் ஃபீஸ்ட் டே.